வணக்கம். இந்த பொசிஷன் ஒயிட் டு ப்ளே. பீஸ் அப்பில் பார்த்தா பிளாக் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது குயின் 2 ரூக்கு 2 பிஷப் 2 நைட்டு. இங்கே ஒயிட்டில் ஒரு குயின் ஒரு ரூக் தான் இருக்குது, 2 பிஷப் 2 நைட் இருக்குது. பானும் 7 பான் இருக்குது பிளாக்கில், ஒயிட்டில் 6 பான் தான் இருக்குது. இப்போ பீஸ் அப்பு பிளாக் தான், ஆனால் பிளாக் டு ப்ளேன்னா பிளாக் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பார்க்க போகிறது ஒயிட் டு ப்ளே. இப்போ ஒயிட் டு ப்ளே இந்த ஃபஸ்ட்டு மூவில் தான் இருக்குது. கரெக்டான மூவை நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ அதுக்கு கால்குலேஷன் பண்ணணும். ஒரு மூவ் மட்டும் இல்லை, நிறையா கால்குலேஷன் பார்க்கணும். வேரியேஷன் 2 இருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பார்த்தா தான் ஒரு நல்ல பிளான் கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ அதை தான் இந்த பொசிஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைண்டு கால்குலேஷனில் தான் செய்ய போகிறோம். அதாவது கற்பனையிலேயே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஒயிட் இந்த மூவ் பண்ணால் பிளாக் என்ன விளாடும், அடுத்து ஒயிட் என்ன விளாடும், அது மாதிரி கற்பனையிலேயே பார்த்துட்டு எந்த பிளான் நல்லா இருக்கோ, அதாவது எந்த வேரியேஷன் நல்லா இருக்கோ அதை நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதை செஞ்சால் தான் கேம் நல்லா போகும். நம்ம கரெக்டாக கால்குலேஷன் போடாமல் ஓவராலாக பார்த்துட்டு விளாண்டோம்னா மிஸ்டேக் வந்துடும். இப்போ நல்லா கால்குலேஷன் போடுறோம், அதை பார்க்க போகிறோம். இப்போ ஒயிட்டு n×e6 அப்படின்னு அடிக்கிறோம். அந்த கிங்கை கொண்டு வர்றோம், k×e6 அடிக்க வைப்போம் அப்படின்னு கொண்டு வர்றோம். ஏன்னா அதை அடித்து ஆகணும்னா ஒரு கால்குலேஷன் இருக்குது, ஒரு வேரியேஷனில் இருக்குது. ஏன்னா அடிக்காம மட்டும் அடுத்து குயின் போகுது அவங்களுக்கு. அதனால் இப்போ குயினை வேறு எங்கேயும் எஸ்கேப்பும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்போ அதனால் k×e6 அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. அதை பிளாக்ல விளாட்றவங்க செய்வாங்க. இது மாதிரி ஒரு சில பிளான் நிறைய பார்த்துட்டா செக்மேட் வர்ற மாதிரியும் பார்த்துருவாங்க பிளாக்கு. ஆக இத்தனாவது மூலம் செக்மேட்டில் வருது. அப்போ நம்ம கிங்கால் அடிக்கக்கூடாது, குயின் போனால் போகட்டும், நம்ம செக்மேட்டெல்லாம் ஆயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக கால்குலேஷன் போட்டாச்சுன்னா k×e6 அடிக்க மாட்டாங்க. இதை கடைசியாக பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்னா k×e6 அவங்க அடித்தாங்கன்னா என்ன பண்ணலாம், பெஸ்ட்டு பிளான் இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கற்பனையிலே பார்த்துருவோம். n×e6 அப்படின்னு அடித்தோம்னா அவங்க k×e6 அப்படின்னு அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பிஷப் இருக்கு, C2ல ஒரு பிஷப் இருக்கு, பிஷப் ×f5 ப்ளஸ். இப்போ இந்த செக்குக்கு ஒரு 2 பண்ணலாம். கிங்கை f6ல் மூவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பிஷப்பே அடிக்கிறதுன்னு அடிக்கலாம். ஏன்னா பிஷப் சப்போர்ட் இல்லை, k×f5ன்னு அடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு k×f5 பார்த்துருவோம். அதுக்கப்புறம் kf6 எஸ்கேப் ஆனால் என்னங்கிறதையும் அடுத்த வேரியேஷன்லையும் பார்த்துருவோம். இப்போ k×f5ன்னு அடித்தாச்சு. இன்னும் அந்த கிங்கு முன்னாடி வந்துடுச்சு, பாதுகாப்பு இல்லை, அந்த கிங் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து தான் ஒரு நல்ல பிளான் பண்ணணும். D1ல் குயின் இருக்கு, இந்த குயினை G4ல் வச்சு செக் வைக்கணும். வச்சா ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது மூவ் பண்ணுறது. அது என்னென்னா f6 மட்டும்தான் மூவ் ஆகும், வேறு எந்த ஸ்கொயர்லேயும் மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னா இல்லை. f6ல் மூவ் பண்ணோம்னா அடுத்து என்ன பண்ணணும்னா குயினை G6ல் வச்சு செக்மேட்டு. இதுதான் ஒரு வேரியேஷனில் அவங்க பிளாக்கிங்கை அரெஸ்ட் பண்ணுறத பார்க்குறோம். இப்போ இது பார்த்த வரைக்கும் செஸ் போர்டில் நகர்த்தப்படும். n×e6ன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இப்போ அவங்களும் k×e6ன்னு அடிப்பாங்க. அதுதான் பார்த்தோம் கற்பனையிலேயே. இப்போ அடுத்து நம்மளோட பிஷப் C2 எடுத்து f5ல செக் வைக்கணும். இப்போ f6ல் நகர்த்துற மாதிரி இருக்குது, நம்மளோட பிஷப்பையும் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அடிக்கிறது தான் பார்த்தோம், k×f5. நெக்ஸ்ட்டு இந்த நைட்டு H2ல் உள்ள நைட்டு சப்போர்ட்டோட
G4ல் போய் செக் வைக்கிறோம். அவங்களுக்கு F6ல் மட்டும்தான் நகரத்துக்கு சான்ஸ் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. கிங்கு F6ல் மூவ் ஆகுது, Q G6ல் வச்சா செக்மேட் ஆகிடுது. இது ஒரு வேரியேஷன். இப்போ இதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது. இன்னொரு வேரியேஷனில் கிங்கு தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பீஸு டவுனில் தான் இருக்குது. இப்போ சாக்ரிஃபைஸ் வர 2 பண்ணியாச்சு, நைட்டையும் பிஷப்பையும் கொடுத்தாச்சு. கன்ஃபார்மாக கிங்கால் நம்மளோட 2 பீஸையும் அடித்து நம்மளை நோக்கி வந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்களா அப்படின்னு இருக்கான்னு நல்லா பார்க்கணும். இன்னொரு வேரியேஷன்லையும் பார்க்கணும். அதை பார்க்காம அவசரப்பட்டுட்டு மூவ் பண்ணிடக்கூடாது. இப்போ அதையும் இப்போ செஸ் போர்டில் இருக்க அந்த மூவை நகர்த்தியை பார்க்க போகிறோம். இப்போ N×E6 அப்படின்னு அட்டாக் பண்ணுறோம். K×E6. அடுத்து பிஷப் F5 அப்படின்னு அடிக்கிறோம். இந்த வேரியேஷனில் நம்ம பிஷப்பை அடிக்கலை, அடித்து பார்த்துட்டோம், செக்மேட் வந்துருச்சு. இப்போ அடிக்காமல் விளையாடுவாங்களே, அதுக்கும் செக்மேட் வருதான்னு பார்க்கணும். அதுதான் இப்போ கால்குலேஷன் பண்ணுறோம். இப்போ மைண்டில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ KF6 இப்படின்னு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த F5ல் தான் அந்த குயினை கொண்டு வர போகிறோம். அடுத்த ஃபாலோயிங் பிளானில் QF3ன்னு கொண்டாந்து தான் அந்த கிங்க்கு ஒரு ஃபோர்ஸ் நல்லா பார்க்குற, அந்த கிங்கை பார்க்குற மாதிரி கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல பிஷப்பை எடுத்து G6ல் வச்சுக்கணும். பிஷப் எடுத்து G6ல் வச்சாச்சுன்னா நம்மளுக்கு இந்த F5ல் ஓப்பன் ஆகிடும். அதனால் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம ஈஸியாக போயிடும். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். G6ல் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு பார்க்கணும். கிங்கை E6ல் வைக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று, அந்த பிஷப்பையே D6ல் வச்சு நம்ம QF3ன்னு வச்சோம்னா திருப்பி F4ல் வச்சு மறப்பாங்களா, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் செக்மேட்டை தள்ளி போடலாமா, ட்ரை பண்ணுவாங்களான்னு அதையும் கணக்கு போடலாம். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ BD6 அப்படின்னு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி QF3ல் வச்சு செக்கு வைக்கிறோம். செக்கு வச்சோன்னா அவங்க கிங்கை E7ல் மூவ் பண்ணுறாங்க. அடுத்து Q×F7 அடித்தாச்சுன்னா செக்மேட்டு. இப்போ 2 வேரியேஷனில் பார்த்தா 2 வேரியேஷன்லையும் கன்ஃபார்மாக செக்மேட் கிடைக்கிது. இப்போ E6ல் வச்சாலும் என்னன்னு பார்க்கணும். இப்போ E6ல் வச்சாலும் நம்ம செக்மேட் வருதா அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சுக்காமல் விடக்கூடாது. அதுவும் அதே தான், Q×F7 அடித்தாச்சுன்னா செக்மேட் வருது. ஓகே, இப்போ 2 வேரியேஷன்லையும் தெளிவாயிட்டோம். கன்ஃபார்மாக இந்த பிளான் பண்ணால் செக்மேட் வருது. இப்போ தாராளமாக ஃபஸ்ட்டு நைட்டையும் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் பிஷப்பையும் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம தெளிவாயிட்டோம். இந்த மாதிரி தெளிவானதுக்கப்புறம் தான் செஸ் போர்டிலேயே நகர்த்தணும். இப்போ இந்த பொசிஷனில் இப்போ Knight×E6ன்னு நம்ம நல்லா பிளான் போட்டு தான் அடிக்கிறோம். அடிக்காமல் ஜெயிக்கலாம் முடிஞ்சிடாது. கிட்டத்தட்ட ஒரு 6வது மூவில் தான் செக்மேட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த பொசிஷனில் 6 பிளானுக்காவது பார்க்கணும். பெஸ்ட்டு பிளான் கற்பனையிலே பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு அந்த மாதிரி நல்லா விளையாண்டு ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாமல் போயிடும். சரி, இப்போ இதை அவங்களும் கணக்கு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, N×E6ன்னு ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செக்மேட் வரப்போதா, சரி நம்ம அடிக்க வேணாம், நம்ம கிங்கால் அடிக்க வேணாம், வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம், கிங்கால் அடித்தா தானே செக்மேட் வருது, வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு N×6ன்னு பண்ண சான்ஸ் இருக்குது. குயினை அவங்க எஸ்கேப் பண்ண முடியாது, ஏன்னா லாக்கில் தான் இருக்குது. C7ல் வச்சாலும் N×C7 அடிச்சிடலாம். இப்போ N×6ன்னு வச்சுட்டாங்கன்னா நம்ம அடுத்து அவங்க குயினை அடிச்சிடலாம். எப்படியும் வின்னிங் பொசிஷனை ஒயிட்டுக்கு இருக்குது.
அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல டீப்பான கால்குலேஷன் உள்ள பொசிஷன்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.